சார், என்னுடைய சோஷியல் மீடியாக்காக உங்களை நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். சார், உங்களை எனக்கு கவிஞராகவும் தெரியும், சிறுகதை ஆசிரியராகவும் தெரியும், நாவல் ஆசிரியராகவும் தெரியும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்ம பேசலாமா? சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு நான் எப்படி கவிஞரானதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே கவிதை எழுத ஆரம்பிக்கும்போது காதல் கவிதை தான் எழுத ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் 99% வந்து காதலில் தான் அவங்க கவிதையை ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு பக்குவப்பட தான் அப்புறமா சமூக அக்கறை இதெல்லாம் வரும். அந்த மாதிரி தான் எனக்கும். நானும் காதல் கவிதைகள் எழுதினேன். அதெல்லாம் ரகசியமாக போயிடுச்சு. அப்புறம் நிஜமாகவே நான் கவிதை எழுதணும் அப்படின்ட்டு உணர்ச்சி வசப்பட்டு எழுதினது எப்போனா 2009 இலங்கையில் உச்சக்கட்ட போர் நடக்கும்போது எனக்குள்ள உள்ள கோபமெல்லாம் நான் காட்டணும். நம்ம ஒரு போராளி ஆக முடியலை, அப்போ நம்மளோட உணர்வுகளையாவது காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக எழுத ஆரம்பித்தது தான் இந்த புத்தகம் கவிதையாகிறேன். சார், எல்லா கவிஞர்களும் அவங்களுடைய ஹைலைட்டான கவிதைக்கு என்ன தலைப்பு வச்சிருக்காங்களோ அதுதானே சார் அவங்களுடைய புத்தகத்துக்குமே தலைப்பா வந்து வைப்பாங்க. ஆனா நீங்க எப்படி சார் உங்களையே வந்து தலைப்பா வந்து வச்சிருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? எப்பவுமே நம்ம எழுதுறது நமக்கு சரியாக தான் இருக்கும். அப்ப என்ன பண்றேன், இதுக்கு அணிந்துரை எழுதுறதுக்கு யார்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு என் மனசில் பட்டது தமிழறிவி மணியன் சார். அவர் எப்படின்னா, தவறுன்னு மனசில் பட்டுச்சேன்னா, இப்போ நான் கவிதை எழுதிட்டு கொண்டு போய் தமிழறிவி மணியன் சார்கிட்ட கேட்குறேன், ஐயா இதை நீங்கள் படிக்கணும், படிச்சுட்டு இதுக்கு ஒரு அணிந்துரை எழுதணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு சார் சொல்கிறாரு, நான் அணிந்துரை எழுதுகிற அளவுக்கு ஒரு 15-20 ஆண்டுகளாக இங்கு யாரும் ஒரு எழுத்தாளர் உதயமாகவில்லை அப்படின்னாரு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட உண்மையான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இதை வந்து புத்தகமாக போட மாட்டேன், அதை கிழித்து உங்கள் வீட்டு டஸ்ட்பின்லேயே போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், ஒரு 10 days டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். சாயந்தரம் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு இல்லை 10 நாள் டைம் கேட்டார், அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கு கவிதைகளெல்லாம் பிடிக்கல போட்டிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு முன்னாடியே என்கிட்ட ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இது மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கவிதை நான் எழுதியிருக்கேன், அதுக்கு நீங்கள் தான் அணிந்துரை எழுதணும்னு அடம் பிடிச்சாரு. நான் எவ்வளவோ மறுத்து பார்த்தா அப்படி கேட்கவே இல்லை. கடைசியாக சரி அனுப்புங்க பார்க்கலான்னு சொல்லி பார்த்தாக்க அது எனக்கு பிடிக்கல. அது நாட்டுக்கு பயன்படாத ஒன்று. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இது புத்தகமாக வெளிவருவதற்கு அருகதையற்றதுன்னு எழுதி அவருக்கு அனுப்பி விட்டுட்டேன். அந்த மாதிரி உங்கள் கவிதை சரியில்லைன்னா நான் தயவுதாட்சணியாக பார்க்க மாட்டேன். அப்புறமா சொன்னார், செல்வராஜ் நான் படித்தேன், ஓகே, என் மனசில் பட்டதை அப்படியே நான் எழுதி கொடுத்துட்டேன். நான் இன்றைக்கி நைட்டு வெளியூர் போகிறேன், அதனால் நாளைக்கு காலையில் வந்து வீட்டில் கலெக்ட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொன்னார். வீட்டுக்கு வந்து வீட்டில் உட்காந்து பிரித்து படித்து பார்த்தேன். என்னை ஒரு கவிஞராக அபிஷேக் பண்ணியிருந்தார். தோழர் தியாகன்னு ஒருத்தர், பெரிய புரட்சிகர சிந்தனையாளர். அவருடைய இளமை பருவமெல்லாம் பேசணும்னா அதுக்கு ஒரு நாள் முழுவதும் பேசணும், அதை நம்ம இதில் பேச முடியாது. அந்த மாதிரி ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவர்கிட்டையும் நம்ம இந்த புத்தகத்தை பற்றி வாசிக்க சொல்லி அவரோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். அவரும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணார். இது எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டாக என்னென்னா, ஐயா திருமேனிநாதன் அவர்கள் இப்போ கூட அவங்க என்னவா இருக்கிறாங்கனாக்க, ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் நலச்சங்கத்தில் மாநில தலைவராக இருக்கார். ரொம்ப சிறந்த அறிவாளி, போல்ட்னஸ் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. எந்த பயமும் இருக்காது, கவலைப்பட மாட்டார். நல்லதாக இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவார், தப்புன்னா முகத்துக்கு நேரம் சொல்லிடுவார். அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்ட்டு அந்த மாதிரியானவர். நீங்கள் புத்தகமாக போட்டு
நம்ம ஊருக்கு கொண்டு வந்துருங்க, இந்த ஃபங்க்ஷனை நான் தான் நடத்தணும், புத்தகம் போடுற செலவு மட்டும்தான் உங்களோடது, ஃபங்க்ஷன் செலவு எல்லாம் என்னோடது அப்படின்னாரு. நான் அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். யாரோ ஒருத்தர் சொல்லலை, ஒரு ஆசிரியர். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு ஒரு எழுதுறதுக்கான ஆற்றலை கொடுத்தது. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு பத்திரிகை ஆசிரியர் இளைய மனோகரன் அப்படின்ட்டு, அவர் கவிதைகளை படிச்சுட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்களெல்லாம் அந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறை எழுதியிருந்தாங்க. அந்த தரம் புத்தகத்தோட தரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே போணுச்சு. பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர் வாழ்த்துறை எழுதும்போது எனக்கு இது முழுசாக படிக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் ஒரு 2-3 கவிதைகளை படித்தேன். அதுவே எனக்கு நிறைவாக இருந்தது. இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசின அந்த விதம், அந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக வேண்டிய நான் வாழ்த்துறை எழுதிடுவேன். அந்த மாதிரி தகுதியான ஆட்கள் இந்த கதையை ஆய்வு பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு தான் இந்த புத்தகமாக வெளியில் வந்துச்சு. அப்போ அந்த புத்தகமாக வெளியே வரும் பொழுது தான் நான் நினச்சேன், இதில் ஏதோ ஒரு கதை நல்லா இருந்து அதுக்கு நம்ம ஒரு தலைப்பு வச்சு புத்தகமாக போடுறத விட, அப்போ இந்த புத்தகத்துக்கு தலைப்பு கவிதை ஆகிறேன் அப்படின்னு வச்சுட்டேன் என்ன அப்படின்ட்டு தான் கவிதை வச்சேன். இந்த தலைப்பை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.